போற வழியிலேயே கழுதையை ஒரு பெரிய பட்டயத்தோடு தேவதூதன் என்ன செய்யறாரு, வழிமறிக்கிறார். அந்த தேவதூதன் இருந்து, அந்த பயங்கரமான தேவதூதன் இருந்து காப்பாத்துறது யாருன்னா, வாயில்லாத பூச்சி கழுதை தான் காப்பாத்துது. அங்க இங்கேயும் கொண்டு போய் அங்க எதிர்த்தாப்புல இருக்கிற தூதனை இவன் பார்க்க முடியல. பெரிய வெளிப்பாடு பெற்றவன், ஆண்டவர்கிட்ட நேரடியா பேசுகிறவன், இவர் சபிச்சா அப்படியே ஒரு ஜனமே சாபமாயிரும். இப்படி எல்லாம் வல்லமை பெற்றவனுக்கு முன்னால நிக்கிற தேவதூதன் கூட என்ன செய்யல. தப்பான வழியில போனா நம்ம கண்ணு இப்படிதான் கூடாக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய வழி தெரியாதவர்களாக தான் என்ன செய்வோம், இருப்போம். இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை கழுதைக்கு கண்ணு தெரியுது. கழுதை தேவதூதனை பார்த்துட்டு அங்க இங்கேயும் ஒதுங்கி, ஏன்னா வெட்ட வர்றது யார, தன் எஜமானாகிய பீலையாம தான் வெட்ட வர்றாங்கன்னு தெரியும். இருந்தாலும் கழுதை காப்பாத்தி விடுது. கடைசியில் கழுதையை போட்டு இவன் அடிக்கவும் கழுதை வாய் திறந்து பேசுது. உன் முன்னால இருக்கிற தேவதூதன் நேரம் உன்னை போட்டு தள்ளியிருப்பான், நான் மட்டும் உன்னை காப்பாத்தலைன்னா எப்பயோ நீ செத்துருப்பான்னு சொன்னோட அப்பதான் அவன் கண் திறக்கப்படுது. அப்போ ஓகே, நம்ம தவற உணர்ந்து மறுபடியும் அங்க போகும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார் பீலையாமின் மூலமாக. பீலையாம் சொல்ற வார்த்தை இது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று இந்த பீலையாம் கண்டு என்று வாசிக்கிறோம். அப்படி கண் திறக்கப்பட்டவன் எல்லாம் பேசுறான். கண் திறந்து இஸ்ரவேலை ஆசீர்வதித்து பொங்கி புலகாயுதம் அடைந்து பேசுறான். போகும்போது தலைவர் என்ன செய்யறாருன்னா, பணத்துக்கும் இவன் கொடுக்கிற அந்த மதிப்புக்கும் ஆசைப்பட்டு ஆண்டவர் வழியில இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னா இந்த மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பார்க்கிறேன். அதனால ஒரு தந்திரமான வழி சொல்லி தர்றேன், அதை நீ அப்ளை பண்ணி உன் காரியத்தை என்ன பண்ணிக்கோ, சாதிச்சுக்கொள். ஏன்னா இந்த உலகத்துல கடவுள் என்று ஆராதிக்கிற மற்ற மக்கள் கடவுள் என்று ஆராதிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கடவுள்கள் எல்லாம் அருவருப்பான கடவுள்கள். பைபிள்ல எத்தனையோ கடவுள்களை பார்க்கறோம் பாத்தீங்களா, அந்த அத்துணை கடவுள்களும் அருவருப்பான கடவுள்கள். நீங்க பைபிளுக்குள்ள நீங்க அந்த தாகோனை பார்த்தாலும் சரிதான், அல்லது எத்தனையோ விக்கிரக இதை பார்க்கிறோம், ஏகப்பட்ட விக்கிரகங்களை பார்க்கிறோம். அத்தனை வழிபாடுகளையும் பார்த்தீங்கன்னா அருவருப்பான வழிபாடுகள். அந்த வழிபாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆணும் செக்ஸ், மிருகங்களோட செக்ஸ், குழந்தைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா அந்த கடவுளுக்கு எரித்து பலி கொடுக்கிற, குழந்தைகளே கழுத்தரித்து அந்த கடவுளுக்கு காணிக்கையாக்குகிற விஷயம் எல்லாம் இந்த அந்த கடவுள்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அருவருப்புகள் நிறைய இருந்துச்சு. அப்ப இந்த உலகத்துல ஒரே ஒரு கடவுள் தான் பரிசுத்தமான ஒரு கடவுள். அந்த கடவுள் எந்த கடவுள்? இஸ்ரவேல் மக்கள் ஆராதிக்கிற அந்த கர்த்தர், அந்த யெகோவா மட்டும்தான் பரிசுத்தமான கர்த்தர். அவருக்கு பாவம்னா பிடிக்காது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்ப இந்த பேழையாம் தந்திரமாக பாலாக்குக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்து போறான். என்ன தெரியுமா, அவன் ஆராதிக்கிற கடவுள் பரிசுத்தமான கடவுள், அவருக்கு இதை அருவருப்பாரு. அதனால உன்கிட்ட இருக்கிற அழகான பொம்பளை பிள்ளைகளை இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள நல்ல அலங்காரம் பண்ணி, நல்லா லிப்டிக் போட்டு விட்டு, நல்லா அலங்கரிச்சு என்ன செய்ய அனுப்பிவிடு. நீ அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய விருந்து பண்ணு. இதை கர்த்தர் பார்த்தார்னா அந்த ஆசீர்வதிக்கிற கடவுளே இவன் என்ன பண்ணுவாரு, அடிச்சு நிக்கிரகம் பண்ணிவாரு. நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டத்தை